ராணுவத்தின் இனவாதமே தையிட்டு விகாரை கஜேந்திரகுமார். போதைப் பொருளில் இருந்து இளைஞர்களை மீட்க வேண்டும் ஸ்ரீநாத். தமிழர் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் திட்டங்கள் சபையில் சாணக்கியன் கேள்வி. பலாலி சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி பணி ஆரம்பம், அமைச்சர்கள் குழு ஆய்வு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முற்றலில் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக பல்கலைக்கழக சமூகத்தினரால் கையெழுத்து போராட்டம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா இன்று காலை கோலாகலமாக ஆரம்பம். கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா தொடர்பில் மாவட்ட செயலர் அறிவிப்பு. சர்வதேச தகவல் தொழில்நுட்ப முயற்சியாண்மை மாநாட்டை நடாத்தவுள்ள வவுனியா பல்கலைக்கழகம். மன்னார் மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை. யானை அச்சுறுத்தல் பகுதிகளில் மின்குமல் பொருத்தும் வேலை திட்டம், பெரும்போக்கு அறுவடை காலத்தை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கை. எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் கைது. மாகாண சபை தேர்தல் குறித்து அழுத்தம் கொடுக்காத இந்தியா, செல்வின் சில்வா அறிவிப்பு. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அமுல்படுத்தக்கூடாது என புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் தீர்மானம். கையெட்டு விகாரியை பொறுத்தவரை அது ராணுவத்தின் முழுமையான இனவாதமாகும். தற்பொழுது பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களுக்கு தெரியாமல் கொழும்பில் விகாராதிபதியுடன் ரகசிய கூட்டங்கள் இடம்பெறுகின்றது. இதனை ஒருபோதும் ஏற்க முடியாது என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபையில் தெரிவித்தார். உறுப்பினர் அவர்களே, கொழும்புல இந்த சட்டவிரோதமாக தையட்டியிலே கட்டப்பட்ட திசவியாரை சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கின்றது. அந்த கலந்துரையாடலில் புத்த சாசன அமைச்சினுடைய உறுப்பினர்களும் வேறு அரசாங்க உத்தியோகத்தர்களும் இந்த திசவிஹாரை என்று சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த விஹாராதிபதியும் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சட்டவிரோதமாக பறிக்கப்பட்டு காணிகள் பறிக்கப்பட்ட உரிமையாளர்கள் அழைக்கப்படவில்லை. அப்போ இந்த அடிப்படையில் ஒரு நீதியான ஒரு முயற்சியாக இது இருக்கும் என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே ஏற்கனவே எங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த திசவிஹாரை என்ற விஹாரை இராணுவத்தால் சட்டவிரோதமாக கட்டப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் பௌத்த சாசன அமைச்சுக்கோ வேறு எந்த ஒரு அரசாங்கத்துடைய அமைச்சுகளுக்கோ தெரியாமல் கட்டப்பட்டது. எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டது, இராணுவத்தால் கட்டப்பட்டது. சவேந்திர சில்வா தான் அதுக்கு பிரதானமான ஒரு ஆளாக இருந்தார். இது ஒரு இராணுவ படுத்தலுடைய ஒரு முக்கியமான அங்கமாக இருந்ததென்றதை நாங்கள் இதுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு, இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். இன்றைக்கு அந்த திசவிஹாரை கட்டப்பட்ட காணிகள் தனியாருடைய காணிகள், தனியாருடைய தோம்பு உட்பட உறுதிகள் இருக்கின்ற ஒரு நிலையிலே அது அவசரமாக விடுவிக்கப்பட வேணும் என்று சொல்லப்பட்டு இருக்கிற நிலையிலே அகில இலங்கை புத்த காங்கிரஸினுடைய பௌத்த காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய போலீஸுடைய ஓய்வு பெற்ற புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் வாகிஷ்ட என்று ஒருவர் யாழ்ப்பாண அரசாங்க அதிபரிடம் அவரை அச்சுறுத்துகின்ற வகையிலே கடிதம் எழுதப்படுகின்றது. அப்போ இந்த இராணுவமயப்படுத்தலுடைய எந்தளவு தூரத்துக்கு இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதை நாங்கள் இங்கே தெளிவாக விளங்கிக் கொள்வோம். இது அரசாங்கத்துடைய விஷயம் அல்ல, இது டீப் ஸ்டேட் கவுண்டர் இன்சர்ஜென்சியினுடைய மிக மோசமான முகம், அதனுடைய ஒரு அங்கம். இதுக்கும் பௌத்த மதத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. சரிதானே? இது ஒரு முற்றுமுழுதாக அந்த இராணுவம் ஒரு இனவாத கோணத்தில் கட்டிவிட்டு தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை செய்த அந்த மெனோநிலையில் இருந்து கொண்டு செய்கிற ஒரு அநியாயம். அப்போ இந்த விஷயத்தை இந்த அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டியும் கூட இந்த அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிடாமல் ரகசியமாக கொழும்புல கூட்டங்களை நடத்துறது எந்த வகையில் அது ஒரு நியாயம்? நான் கேட்குறேன். இந்த அமைச்சு நேஷனல் இன்டிகிரேஷனுக்குரிய ஒரு அமைச்சு. எந்த அடிப்படையில் இந்த அமைச்சர் அதுக்கு அனுமதிக்கலாம் என்று நான் கேட்கிறேன். தயவு செய்து இந்த அநியாயத்தை செய்யாதீங்க.
நீங்கள் ஆட்சிக்கு வந்தது இந்த இனவாத சரியான தமிழர்களுக்கு எதிரான இந்த இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு. இந்த திசைவிகாரை என்ற விஷயத்தில் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் நீங்கள் துணிஞ்ச அந்த முடிவை எடுக்கலாம். நீங்கள் அதை எடுக்கணும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து இப்படி ஒரு மோசமான செயலுக்கு விலை போகாதீங்கள் என்று நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். ரெண்டாவது விடயம் கடந்த 10ஆம் தேதி வடமாகாண ஆளுநருடைய தலைமையில் யாழ்ப்பாணத்தில் கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. சுகாதார அமைச்சு மாகாண சுகாதார அமைச்சினுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அதில் இங்கே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா கூப்பிடப்பட்டு இருக்கிறார். நான் பொறுப்போடு சொல்கிறேன், பிமல் ரட்நாயக்க யாழ்ப்பாணத்துக்கு கடைசியாக வந்த பொழுது ஆளுநரிடமிருந்து கட்டளையிடப்பட்டு இருக்கின்றது, நிழல் அமைச்சர்களை நியமித்து ஆளுநர் கூப்பிட வேணும் என்று சொல்லி சுகாதாரத்துக்கு ஸ்ரீ பவானந்த ராஜாவும், கல்விக்கு ஜெகதீஸ்வரன் என்றும், மகளிர் விவகாரங்களுக்கு ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினரும், உள்ளூராட்சி சபைகளுக்கு இளங்குமரனும், விவசாயம் கால்நடைக்கு திலகநாதன் பாராளுமன்ற உறுப்பினரும் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இன்றைக்கு வடமாகாண சபை இல்லாத இடத்துல அங்கே ஒரு கூட்டம் நடைபெறுகிறதா பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிடணுமே, எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டிருக்கணுமே வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய. அது எப்படி ஸ்ரீ பவானந்த ராஜாவை மட்டும் கூப்பிடுறது? அப்போ இந்த அரசாங்கம் ஒரு பக்கம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் எந்த விதமான ஜனநாயகத்துக்கு இடமில்லாத வகையிலே ஜனநாயக விரோதமாக இந்த அரசாங்கம் தங்களுடைய உறுப்பினர்களை என்ன பிரஜாசக்தி போன்ற தங்களுடைய உறுப்பினர்களை மாகாண சபைக்குள்ளே நுழைக்கிறார்கள். முதுகெலும்பில்லாத கேவலமான ஒரு நிலைமை. உலகத்துக்கு காட்டுற மாகாண சபைக்கு எதிர்ண்டு ஏதோ தாங்கள் மாகாண சபையை பாரதுக்கு எதிராக போராடி உயிர் கொடுத்த காட்டிக்கொள்றது. ஆனால் அந்த மாகாண சபைக்கு தங்களுடைய முகவர்களை நியமிக்கிறது தான் இங்கே நடந்து கொண்டிருக்கு. கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறேன், நிமலன் என்று ஒரு தமிழ் அரசியல் கைதி, பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட ஒரு கைதி இன்றைக்கு வெளிக்கடை சிறைச்சாலையில் இருக்கிறார். அவருக்கு உயிராபத்து என்று சொல்லி அவருக்கு எத்தனையோ வழக்குகள் இருக்கு. அதில் பதுளைக்கு பதுளை ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டி இருக்கு, வழக்குகளுக்கு மாத்தரைக்கு போக வேண்டி இருக்கு. ஆனால் சிறை அதிகாரிகளே அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று விளங்கி கொண்டு அவர் அந்த வழக்குகளுக்கு கொழும்புக்கு வெளியில் கொண்டு போகின்ற ஒவ்வொரு முறையும் உடனடியாக திருப்பி கொண்டு வார். அதான் பழக்கமாக கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது ஒரு புது அதிகாரி ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் அவரை அப்படியெல்லாம் கொண்டு வர இயலாது, அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்க இயலான்னு சொல்லி அவர் கடந்த 6 வருஷத்துக்கு மேலே நடைபெற்று வந்திருந்த அணுகுமுறையை கைவிட்டு போட்டு அந்த உயிராபத்து இருக்கத்தக்கதாக அவரை அந்தந்த இடங்களை வச்சு போட்டு தான் கொழும்புல வழக்கு வார இடத்துல மட்டும்தான் கொண்டு வருகிறோம். தயவு செய்து இந்த அநியாயத்தை செய்யாது. ஏற்கனவே உங்களுடைய உத்தியோகபூர்வமான நிலப்பாட்டை இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட முழு பேரும் உண்மையிலே விடுவிக்கப்படணும் என்று தான் நீங்கள் தேர்தலில் சொல்லி வாக்க பெற்றீங்கள். தமிழ் வாக்குகளும் கொஞ்சம் பெற்றீங்கள். அதுக்கு பிறகு விடுவிக்கப்பட வேண்டிய ஒருவருக்கு உயிராபத்து இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டு நீங்கள் இப்படி அனுமதிக்கிறத நீங்கள் நிப்பாட்ட வேணும், நீங்கள் தலையிட வேணும். இதில் கௌரவ அமைச்சர் இல்லாத இடத்துல தேசிய மக்கள் சக்தியுடைய செயலாளர் நாயகம் திரு அபேசிங்க அவர்கள், கௌரவ அபேசிங்க அவர்கள் இங்கே இருக்கிற கட்டத்தில் அவர் நல்லிணக்கத்திலே ஈடுபடுற நான் அந்த வகையில் நான் அவரிடம் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படியான விஷயங்களை தலையிட்டு இதை தயவு செய்து இதில் நிப்பாட்டுங்கள். தமிழ் மக்களின் இன பரம்பலை மாற்றியமைக்கும் வகையில் மகாவலி கிவலோயா திட்டம் ஆகியவை காணப்படுகின்றவை. இவை தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சில கேள்விகளை சாணக்கியன் முன்வைத்தார். பல தசாப்தங்களாக மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட நில ஒதுக்கீடு மற்றும் குடியேற்ற நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழ் அரசியல் பிரதிநிதிகளும் பாதிக்கப்பட்ட உள்ளூர் சமூகங்களும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக சம்பந்தப்பட்ட சுற்று நிறுவனத்தின் கீழ் அரச காணி ஒதுக்கீடு செய்யும் போது தேசிய இன விகிதாசாரம் பேணப்படவில்லை. அதனால் பூர்வீகமாக தமிழர்கள் வாழ்ந்து வந்த பகுதிகளில்
இனவீதாசார பரம்பலில் மாற்றம் ஏற்பட்டதாகவும் சிங்கள பலத்த பேரினவாத அரசினால் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் நடைபெறுகின்றது எனும் குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுள்ளன. அண்மை காலங்களில் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் இடம்பெறும் கியூலோயா திட்டத்தின் தொடர்புடைய நடவடிக்கைகள் மற்றும் மயிலத்தமடு மற்றும் மாதவனை போன்ற மேய்ச்சல் தரைகளின் பிரச்சினைகள், குடியேற்ற கொள்கை மற்றும் நீர்ப்பாசன உள்ளிட்ட வளங்களில் சமமான அணுகல் குறித்து பொதுமக்களின் கவலை அதிகரித்துள்ளது. இதனை அடுத்து பொது முக்கியத்துவம் வாய்ந்த அவசர விடயமாக கௌரவ அமைச்சரிடம் பின்வரும் விடயங்களை கோரப்படுகின்றன. கௌரவ சபாநாயகர்களே, இது மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த கேள்வியல் சம்பந்தமான விடயம். ஏனென்று சொன்னால் கௌரவ சபாநாயகர்களே, உங்களுக்கு தெரியும், இன்று மகாவலி அதிகார சபையின் ஊடாக காணிகளை பெரும்பான்மை சமூகத்துக்கு வழங்குகிற இந்த திட்டங்களை கொண்டு வந்து இன்று காடுகளை அழித்து அந்த காடுகளை அழித்து நீர்ப்பாசன திட்டங்களை உருவாக்கி அந்த நீர்ப்பாசன திட்டங்களிலே தண்ணி வத்தும் பொழுது யானைகளுடைய தொல்லை அதிகரித்து இன்று உங்களுக்கு தெரியும் வாழைச்சேனை நகர் பிரதேசம் வரைக்கும் யானைகள் வந்திருக்கிறார்கள். அப்போ மிக முக்கியமான கேள்விகள் கௌரவ சபாநாயகர்களே. முதலாவது கேள்வி, 13ஆம் அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் கீழ் அட்டவணையின் பின்னிணைப்பு 2 அரச நிலங்கள் பகிர்தல் போது தேசிய இன வீதம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட உள்ளது. அதன்படி மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தேசிய இன வீதத்தின் அடிப்படையில் மாவட்ட ரீதியாக வழங்கப்பட்ட நிலங்களின் அளவை இன ரீதியான விவரங்களுடன் தெரிவிக்கவும். இரண்டாவது கேள்வி, மகாவலி அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வழங்கப்பட்டுள்ள நிலத்தின் மொத்த அளவு ஏக்கர் கணக்கில் எவ்வளவு? மேலும் தேசிய இன ரீதியாக பயனடைந்த குடும்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மூன்றாவது கேள்வி, வடக்கு மாகாணத்தில் கியூலோயா திட்டத்துக்காக எத்தனை ஏக்கர் காணி மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இருக்கின்ற பெற்றுக்கொள்கின்றது? வடக்கு பிராந்தியத்தில் இருந்து இந்த திட்டத்தின் கீழ் எத்தனை குடும்பங்கள் குடியேற்றப்பட உள்ளன? மேலும் எத்தனை குடும்பங்களை குடியேற்றுவதற்கு திட்டமிடப்பட உள்ளன? இந்த திட்டத்தின் கீழ் பயனாளர்களின் தெரிவு செய்ய பயன்படுத்தப்பட்ட முறைமை என்ன? நாலாவது கேள்வி, மயிலத்தமடு மற்றும் மாதவனை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாய மற்றும் மேய்ச்சல் நிலங்கள் போன்ற உள்ளூர் மக்களால் முன்பு பயன்படுத்தப்பட்ட காணிகள் எவ்வளவு பகுதி மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது? ஐந்தாவது, கியூலோயா திட்டத்துக்காக 13,000 ஏக்கர் காணி பயன்படுத்தப்பட உள்ளதாக நாங்கள் அறிகிறோம். அவ்வாறின் மயிலத்தமடு மற்றும் மாதவனை விவசாய மற்றும் மேய்ச்சத்தலை காணிக்காக மகாவலி பி வலயத்தில் இருந்து 3000 ஹெக்டேர் காணிகளை விடுவிப்பதில் உள்ள பிரச்சனை என்ன? ஆறாவது, மகாவலி கே வலயம் புதிதாக உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக நாங்கள் அறிகின்றோம். இந்த திட்டம் எங்கே உருவாக்குவதற்காக திட்டமிடப்பட்டது? இத்தகைய பயன்படுத்தப்படுகின்ற காணிகள் விஸ்தீர்ணம் எவ்வளவு என்பதுடன் இந்த கே வலயத்தின் நோக்கம் என்ன? ஏழாவது, நில ஒதுக்கீடு கொள்கைகள் காரணமாக மக்கள் அமைப்பில் மாற்றம் அல்லது உள்ளூர் தேசிய இனங்களில் இடம்பெற உள்ள மாற்றம் புறக்கணிப்பு ஏற்படாமல் இருக்க அமைச்சு மேற்கொள்ள உள்ள நடவடிக்கை என்ன? கௌரவ சபாநாயகர்களே, இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு நிமிடம் கௌரவ சபாநாயகர்களே, மகாவலி அதிகார சபையினூடாக எங்களுடைய மக்களுடைய காணிகளை மகாவலி ஒரு சொட்டு தண்ணியும் பெறாமல் இந்த பிரதேசங்களில் மணல் அகழ்வு போன்ற விடயங்களை செய்து இன்று மட்டக்களப்பு விவசாயிகள் பெருமளவாக பாதிக்கப்பட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மட்டக்களப்பிலே 5,000 ரூபாய்க்கும் கூட நெல் விற்க முடியாத சூழலில் இருக்கிறார்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காப்புறுதி வழங்குவதற்கு 13ஆம் தேதிக்குள்ள அது பதியவில்லையே, அதை வழங்க முடியாதுன்னு சொல்றாங்க. இவ்வாறான பின்னணியிலே தான் இந்த கேள்வியை நான் கேட்கின்றேன். ගරු මන්ත්‍රීතුමන් කාලීනව ඉතා වැදගත් ප්‍රශ්නයක් ඉදිරිපත් කරනු ලබන්නේ. ඒ නිසා මේ සඳහා විධිමත් වූ පිළිතුරක් ලබා දිය යුතු බැවින් සති දෙක කල් ඉල්ලනවා. අමාත්‍යංශ නිවේදන ගරු
ගරු උසානකන් මන්ත්‍රතුමා ඔබතුමා පොයින්ට් එක කිව්වද? கௌரவ சபாநாயகர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் 2 வாரம் கேட்டதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்ல. ඊයේ බිස්නස් කමිටියේ ස්ථාවර නියෝග වලට අනුව මේ පාර්ලිමේන්තුව වැඩ කටයුතු කරනවා කියලා කිව්වා. අර්චුනා මන්ත්‍රීතුමා මගේ නම සඳහන් කරා. ඒතර ඔබතුමාට මන් දන්නේ ඇහෙන්නේ නැද්ද මොකද්ද කියලා ප්‍රශ්නේ මගේ නම සඳහන් කරාම ස්ථාවර නියෝග යටතේ මට පැහැදිලි කිරීමක් කරන්න තියෙනවා. දැන් කාරණා දෙකක්. 27 යටතේ මම නගවපු ප්‍රශ්නය ජාතික වැදගත්කමකින් යුත් ප්‍රශ්නයක් මම මතු කරනකොට ඒකට තමයි පක්ෂ නායකයෙක්ට තියෙන්නේ. ඒකට එතුමා කල් දිලනවා නම් වැඩේ උනම් පස්සේ කතා කරලා වැඩක් නැහැ නේ. ඒක නිසා තමයි මේ සිස්ටම් එක තියෙන්නේ. ඉතින් අවසන් කරනවා පොඩ්ඩක් අහන් ඉන්න කතානායකතුමා. හැමදාම මේ පාර්ලිමේන්තුව උදේට කලබල වෙන්නේ ඔබතුමාගේ ක්‍රියාකලාපේ. නෑ නෑ ගරු මන්ත්‍රීතුමා දැන් පැහැදිලිව ඔබතුමාට ඕන විදිහට මේ පාර්ලිමේන්තුව රන් කරන්න බැහැ ගරු මන්ත්‍රීතුමා. කියන්න ඕනේ. ඔව්. ගරු අර්චුනා මන්ත්‍රීතුමා අපේ පක්ෂයේ සීට් පිළිබඳව ඒක අපි බලා ගන්නම්. අපේ පක්ෂයට සීට් දෙකක් තියෙනවා. එකක් ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා ඉන්නවා. අනිත් එකේ මම ඉන්නවා. ඒක වෙන කාටවත් ගැටලුවක් කරගන්න ඕනේ. අපේ පක්ෂයට අදාළ සීට් දෙක අපේ පක්ෂෙන් අපි බෙදාගෙන තියෙනවා. ඒක නිසා අපේ பக்ஷே சம்பந்த கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுக்கு முன்வரிசை ஆசனம் இருக்கிறதை பற்றி கௌரவ அர்ச்சுனா அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம். அது எங்களுடைய கட்சியினுடைய விவகாரம். அது எங்களுடைய கட்சிக்கு 2 ஆசனங்கள் இருக்கின்றது. அதிலே நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் அது சம்பந்தமாக தொடர்ந்து அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மட்டக்களப்பிலே விவசாயிகளுக்கு காப்புறுதி இல்லாமல் 11ஆம் தேதி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெறவிருக்கும் அபிவிருத்தி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனை ஆய்வு நடவடிக்கையின் முதற்கட்டமாக பலாலி சர்வதேச விமான நிலையத்திற்கு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணா திலக, பிரதி அமைச்சர் ரியாதை தருவான் கொடி துவக்கு, வடமாகாண ஆளுநர் நவேதநாயகன் மற்றும் அமைச்சின் பிற தலைவர்கள் உள்ளிட்டோர் விஜயம் செய்துள்ளனர். எந்தவொரு பயங்கரவாத தடை சட்டமும் எங்களுக்கு தேவையில்லை, அதை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தின் கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டம் தொடர்ந்து 4 நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது. பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவினை மீளப்பெறு என்றும் வரைவில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கு என்றும் வலியுறுத்தி பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஆகியன இணைந்தே குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பொது பட்டமளிப்பு வைபவம் இன்று காலை கோலாகலமாக ஆரம்பமாகியது. பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதி சமேத பரமேஸ்வரன் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளுடன் பட்டமளிப்பு விழா நிகழ்வுகள் ஆரம்பமாகின. பல்கலைக்கழக வேந்தர் தகைசால் பேராசிரியர் ஏ குமாரவடிவேல் பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை தாங்கி நிகழ்வை ஆரம்பித்து வைத்ததுடன் வேந்தர் தகைசால் பேராசிரியர் ஏ குமாரவடிவேலும் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜாவும் பட்டங்கள், பதக்கங்கள் மற்றும் பரிசில்கள், தகமை சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தனர். மரபார்ந்த பண்பாட்டு அணிவகுப்புடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்கள், அலுவலர்கள், பேராசிரியர்கள், பீடாதிபதிகள், நிதியாளர், நூலகர் மற்றும் பதிவாளர் அணிவகுத்து வர கொடி, குடை, ஆலவட்டங்கள் சகிதம் விழா அரங்குக்கு வருகை தந்து துணைவேந்தரும் வேந்தரும் பட்டங்களையும் பரிசில்களையும் மற்றும் தகமை சான்றிதழ்களையும் வழங்கினர். இன்று வியாழக்கிழமை முதல் எதிர்வரும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை 4 நாட்கள் 12 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ள இந்த பட்டமளிப்பு வைபவத்தில் 3252 பேர் பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் பெற்றுக் கொள்ள உள்ளனர். இம்முறை பட்டமளிப்பு விழாவின் பொழுது 376 பட்ட பின் தகைமை பெற்றவர்களுக்கும் 2557 உள்வாரி மாணவர்களுக்கும் 252 வெளிவாரி மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட இருப்பதுடன் 66 உயர்தகமை மற்றும் தகைமை சான்றிதழ்களுடன் ஒருவருக்கு வியாபார நிர்வாகத்தில் சான்றிதழ் அடங்கலாக 3252 பேர் பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் பெற்றுக் கொள்ள உள்ளனர். இப்பட்டமளிப்பு விழாவில் உயர் பட்டப்படிப்புகள் பீடம் இணைந்து சுகாதார விஞ்ஞான பீடம், கலை பீடம், விஞ்ஞான பீடம், விவசாய பீடம், முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடம், மருத்துவ பீடம், இந்து கற்கைகள் பீடம், சேர் பொன்னம்பலம் ராமநாதன் காண்பிய ஆற்றுகை கலைகள் பீடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய வவனியா வளாகத்தை சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம், பிரயோக விஞ்ஞான பீடம் மற்றும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடங்களை சேர்ந்த பட்டதாரிகளுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தில் திறந்த மற்றும் தொலைக்கல்வி முறைமை மூலம் கற்கை நெறிகளை பூர்த்தி செய்த பட்டதாரிகளுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன.
உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தை சேர்ந்து 376 மாணவர்கள் உயர் பட்ட தகமைகளை பெறவுள்ளனர். அவர்களில் கலாநிதி பட்டத்தை 80, முது மெய்யியல் மாடி பட்டத்தை 16 பேரும், சுகாதார முகாமைத்துவத்தில் முது விஞ்ஞானிமான பட்டத்தை 7 பேரும், சுகாதார முகாமைத்துவத்தில் பட்டப்பெண் தகமை சான்றிதழை ஒருவரும், பொது நிர்வாகத்தில் முதுகலைமானி பட்டத்தை ஒருவரும், சைவ சித்தாந்தத்தில் முதுமானி பட்டத்தை ஒருவரும், கல்வியில் முதுமானி பட்டத்தை 154 மாணவர்களும், நூலக மற்றும் தகவல் விஞ்ஞானத்தில் பட்டப்பெண் தகமை சான்றிதழை 12 மாணவர்களும், கல்வியியல் பட்டப்பெண் தகமை சான்றிதழை 118 மாணவர்களும், வியாபார நிர்வாகத்தில் முதுமானி பட்டத்தை 42 பேரும் பெறுவதுடன் ஆங்கிலத்தை இரண்டாம் மொழியாக கற்பித்தலில் பட்டப்பெண் தகமை சான்றிதழை 16 பேரும் பெற இருக்கின்றனர். வவுனியா பல்கலைக்கழகமானது தொழில்நுட்ப அடிப்படையிலான தொழில் முனைவு திறனும் எதிர்கால மனித குலமும் என்ற கருப்பொருளின் கீழ் 32வது சர்வதேச தகவல் தொழில்நுட்ப முயற்சியாண்மை மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது தொடர்பாகவும் கவனம் செலுத்தியுள்ளது. இம்மாநாட்டில் தென்கொரியா, இந்தியா, நேபாளம், சீனா, ஐக்கிய ராஜ்யம் உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து கணிசமான சர்வதேச பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்களின் பங்கேற்பு இலங்கையின் உலகளாவிய கல்வி தெரிவு நிலையை மேம்படுத்தும், சர்வதேச கூட்டாண்மைகளை வலுப்படுத்தும், ஆராய்ச்சி பரிமாற்றத்தை மேம்படுத்தும், பிராந்திய பொருளாதார செயற்பாடுகளை ஊக்குவிக்கும், அறிவு பரிமாற்றத்துக்கும் புதுமைக்கும் பங்களிக்கும். வவுனியாவில் இத்தகைய சர்வதேச மாநாட்டை நடத்துவது வவுனியா பல்கலைக்கழகத்தின் கல்வித்திறன் மற்றும் உலகளாவிய ஈடுபாட்டை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை என்று வவுனியா பல்கலைக்கழகம் இம்மாநாட்டை நடத்துவதில் பெருமை கொள்கின்றது. இம்மாநாடு ஆராய்ச்சி ஒத்துழைப்பு, புதுமை சூழல் மற்றும் பிராந்திய முன்னேற்றத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இம்மாநாடு வெறும் கல்வி நிகழ்வாக மட்டுமல்ல, இது இலங்கையின் டிஜிட்டல் மாற்றத்திற்கு உள்ள அர்ப்பணிப்பை, தொழில்நுட்ப அடிப்படையிலான தொழில் முனைவினை ஊக்குவிப்பை, ஆரம்ப நிலை நிறுவனம், சூழல் வழிப்படுத்தலை, இளைஞர்களிடையே புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் சந்தர்ப்பங்களை ஊக்குவிப்பை வழங்குதல், இலங்கையை பிராந்திய அறிவு மையமாக நிலைநிறுத்துவதையும் பிரதிபலிக்கின்றது. இது தொழில் முனைவு மற்றும் மனித குலத்தை இணைக்கும் ஒரு பொறுப்பான மற்றும் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மேடையாகும். வடக்கு மாகாணத்தில் இம்மாநாட்டை நடத்துவது தேசிய முன்னேற்றத்தையும் உயர் கல்வி மையங்களின் பிராந்திய பரவலையும் வலியுறுத்துகின்றது. எனவே இம்மாநாட்டில் ஊடக நிறுவனங்கள், தொழில்துறை கூட்டாளர்கள், கொள்கை வடிவமைப்பாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில் முனைவோர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் என்று தெரிவித்தார். மன்னார் பகுதியில் சமீப காலமாக சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன. சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மீது திணைக்களம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என மன்னார் மாவட்ட கடற்தொழில் நேரியல் வளத்துறை திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரமேஷ் கண்ணா தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட மீனவர்களில் தெரிவு செய்யப்பட்ட 36 மீனவர்களுக்கு மீன்பிடி வலை தொகுதி வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்களத்தில் இடம்பெற்றது. மெசிடோ நிறுவனத்தின் பணிப்பாளர் யோட்சன் பிகிராடோ தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தனக்கு தொலைபேசியில் கதைத்ததாக முருத்தட்டுவை ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள மகாசங்க மாநாடு தொடர்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி என்னை தொடர்பு கொண்டு காமுதுருவனே என்னையும் திட்டுகிறார்கள் என்றார். அதற்கு நான் உங்களை திட்டினால் எனக்கு பிரச்சனை இல்லை என்று கூறினேன். இந்த கூட்டத்திற்கும் வருமாறு அவரை நான் அழைத்தேன். மேலும் ஜனாதிபதியிடம் உங்கள் அருகில் இருக்கும் சில கபடர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் உங்களை தவறான பாதைக்கு இட்டு செல்லக்கூடும். இந்த அரசை முன்னெடுத்து செல்ல விருப்பம் இருந்தால் உங்களை சுற்றியுள்ள வதந்தி பரப்பும் கபடர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று நான் தெரிவித்தேன். தொடர்ந்தும் பேசிய அவர், மகாசங்க மாநாடு அரசியல் நோக்கத்திற்காக நடத்தப்படுவது அல்ல. இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் நாடு, இனம், மதம் ஆகியவற்றை பாதுகாப்பதற்காகவாகும். நாமல் அல்லது சஜித் ஆகியோருக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கவோ அல்லது ராஜபக்ஷ அணியை உருவாக்கி நாட்டை கலவரப்படுத்த எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. இது குறித்து சமூக வலைதளங்களில் தவறான பிரச்சாரம் நடைபெறுகின்றது. இந்த நாட்டில் பிக்குகளின் பாரம்பரியம், எமது பண்பாட்டை அரசு பாதுகாக்க வேண்டும். அதுவே எங்களின் எதிர்பார்ப்பும் ஆகும் என்று குறிப்பிட்டார்.
இலங்கை கடற்பரப்பினுள் எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 22 ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பு அருகே 12 ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் 2 படகுகளுடனும், மன்னார் கடற்பரப்பில் 10 ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் 2 படகுகளுடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் கடற்தொழில் நேரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக இன்றைய தினம் ஊர்காவல்துறை மற்றும் மன்னார் நீதவான் நீதிமன்றங்களிலும் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதேவேளை மன்னார் பகுதியில் கைது செய்யப்பட்ட 10 மீனவர்களையும் எதிர்வருகின்ற 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதன்போது கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட கடற்படையினர் குறித்த 10 தமிழக மீனவர்களையும் கைது செய்ததோடு அவர்கள் பயணித்த 2 படகையும் கைப்பற்றி தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளின் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த 10 மீனவர்களையும் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு இந்தியா அழுத்தம் கொடுக்கவில்லை என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி கலந்துரையாடல் நிகழ்வு ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஒரு வார கால இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு கடந்த 12ஆம் தேதி நாடு திரும்பிய அவர் இந்த அரசியல் கலந்துரையாடல் நிகழ்வில் பங்கேற்றிருந்தார். இதன்போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த டில்வின் சில்வா, புதுடில்லியில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் இந்தியாவின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பவன் கபூர் ஆகியோருடனான சந்திப்பின் போது அதிகார பகிர்வு அல்லது பயங்கரவாத பிரச்சினைகள் பற்றி எதுவும் கலந்துரையாடப்படவில்லை. இந்தியாவின் கவனம் அரசியல் நிகழ்ச்சி நிரலில் இல்லை, அது முழுக்க முழுக்க பொருளாதார அபிவிருத்தி மற்றும் தொழில்நுட்பத்திலேயே கவனம் செலுத்துகின்றது. இந்தியா எப்போதும் இலங்கைக்கு உண்மையான மற்றும் நம்பகமான பங்காளிகளாக இருக்கும் என்று எமக்கு மீண்டும் கூறியது. இரண்டாவது, ஜேவிபி கிளர்ச்சியின் போது ஜேவிபி இந்தியாவுக்கு எதிராக செயல்படவில்லை. அப்போதைய இந்திய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கே பதிலளித்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்திய இலங்கை உறவுகள் மாறிவிட்டன. நாங்கள் ஒன்றாக வேலை செய்ய முடியும் என்பதை இந்தியா உணர்ந்துள்ளது. புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பான ஆரம்பகட்ட பணிகள் நடந்து வருகின்றன. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழித்தல் மற்றும் நிறைவேற்று அதிகாரங்கள் இல்லாத ஜனாதிபதி பதவியை உருவாக்குதல் ஆகியன குறித்தும் கவனம் செலுத்தப்படும் என்றும் டில்வின் சில்வா இதன் பொழுது தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் எனவும் தற்போது அரசினால் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அமல்படுத்தப்படக்கூடாது எனவும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று பிரதேச சபையின் தவிசாளர் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது சபை உறுப்பினர்களான சிவபாதம், குகநேசன் மற்றும் குமாரவேலு அகிலன் ஆகியோரால் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் எனவும் தற்போது அரசினால் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அமுல்படுத்தப்படக்கூடாது என பிரேரணை சபையில் முன்வைக்கப்பட்டது. குறித்த தீர்மானத்துக்கு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் நடுநிலை வகிக்க ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவுடன் பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. 21 உறுப்பினர்களை கொண்ட புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் 3 உறுப்பினர்கள் இன்று சபைக்கு சமூகம் அளிக்கவில்லை. வருகை தந்த 18 உறுப்பினர்களில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் 4 பேர் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருக்க மிகுதி 14 பேரும் குறித்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்து பிரேரணையை நிறைவேற்றியிருந்தனர்.